ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YG குக்கிங். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து கார்த்திகைக்கு பனை ஓலையில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பனை ஓலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். அடியில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் சுக்கு வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். இல்லைன்னா நான் நச்சு வச்சுருக்கிறேன். அதுவும் ஏலக்காவும் போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காவை லைட்டாக, தேங்காய் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேணாம். நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால தேங்காய் போட்டிருக்கேன். ரொம்ப பண்ணிங்கன்னா தேங்காய் வேணாம், இப்போ சீக்கிரம் கட்டு போயிடும். அப்புறம் வந்து சிறுபருப்பு வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறினதுக்கப்புறமா நான் வந்து வெல்லத்தை வந்து பாகு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே கருப்பட்டி வேணுனாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் பாகு எடுத்து வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நல்லா கையை போட்டு நல்லா ஓரளவு பிசைஞ்சு வச்சுட்டு, சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய வேணாம், ஓரளவு நல்லா பிசைஞ்சிட்டு, இப்போ வந்து நம்ம பனை ஓலையை எடுத்து அந்த அடியில் இருக்கிறதெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு கொஞ்சம் அமுக்கி வைக்கணும். கொஞ்சம் அமுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஓலையை வந்து நல்லா சுற்றி, ஃபுல் ஓலையுமே சுற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் போதுன்னா கட் பண்ணி போட்டுடலாம். ஃபுல் ஓலையும் சுற்றிட்டு அந்த ஓலையிலேருந்தே கொஞ்சமாக கிழிச்சு வச்சுக்கலாம். எடுத்து அதை நார் மாதிரி போட்டு சுற்றி கட்டிக்கலாம். சுற்றி கட்டிட்டு இதை வந்து அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டேன்னா நல்லா சுற்றிட்டு இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்கணும். எனக்கு டைம் இல்லை, நான் அடுத்த வீடியோவில் வந்து வேக வச்சு எடுக்கிறத வந்து காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.